கிளாஸில் நம்ம ஜிக்ஸாக்னு ஒரு ஸ்டோரி பார்த்தோம்ல, சப்ளிமெண்ட்ரி ரீடர். அதில் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் வந்திருந்தாங்க, மிஸ்டர் கிருஷ்ணன், மிஸ்ஸஸ் கிருஷ்ணன், அப்புறம் சோமு, அப்புறம் விசுன்னு ஒரு குக்கு, அரவிந்த், அப்புறம் மாயா, இந்த கேரக்டர்ஸ்லாம் பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜிக்ஸாக்னு ஒரு பேர்டு இருந்தது. அது ஒரு ஃபேமிலிக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது அது வரதுக்கு முன்னாடி என்ன சுச்சுவேஷன் இருந்தது, வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சுன்றது தான் நம்ம இந்த ஸ்டோரியில் பார்க்க போகிறோம் இல்லையா. அது அந்த வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, மிஸ்ஸஸ் கிருஷ்ணனோட வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் அது ஒரு வார்த்தை கூட பேசலை. விசு வந்து அதை விட்டுட்டு போயிட்டாரு. அவர் யார், சோமோட குக்கு இல்லையா, விட்டுட்டு போயிட்டாரு. அது வந்து ஒரு கர்டன் மேலே உட்காந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, தூங்கிடுச்சு. இதுவரை தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் பார்க்கலாமா? Yes, nor it was grr whiz. It began as a soft, grumbly sort of rumble, much like that which the stomach of mildly hungry dinosaur might have made. இது அப்படின்னா என்னென்னா, அது அப்படியே ஸ்னோர் குரட்டை விட ஆரம்பிச்சதில் அது எப்படி இருக்குது, கிர் விஸ் அப்படி மாதிரி பயங்கர சவுண்டு. இட் பிகேன் த சாஃப்ட் கிரம்லி சார்ட் ஆஃப் ரம்பல். அப்படின்னா கிரம்லினா அப்படியே புலம்புற மாதிரி அந்த அளவுக்கு சவுண்டு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அது அந்த சவுண்டு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, மச் லைக் தென் விச் ஸ்டொமக் ஆஃப் மைல்ட்லி ஹங்க்ரி டைனோசர் மைட் ஹவ் மேட். ஒரு பசியோடு இருக்க ஒரு டைனோசருக்கு வந்து கட்டினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அதோட சவுண்டு இருந்துதான். தென் இட் க்ரோ லவுடர் அண்ட் லவுடர் அண்ட் லவுடர் until it sounded as if a herd of elephants which cold was thumping angrily in the room. அந்த சவுண்டு எப்படி இருந்ததுன்னா, ஹர்ட் ஆஃப் எலிஃபென்ட்ஸ், ஒரு பெரிய எலிஃபென்ட் கூட்டமே வந்து ஒரே இடத்துல இருந்துட்டு, ட்ரம்டிங்னா என்னது, அதோட சவுண்டு எடுத்துனா கோபமாக இருக்கும் போது அதோடைய சவுண்டு இருந்து எப்படி வரும், அந்த மாதிரி அவ்வளோ ஒரு எலிஃபென்ட் கூட்டம் சேர்ந்து அந்த இடத்துல சவுண்டு ஏற்படுத்தும் போது எவ்வளோ சவுண்டு இருக்குமோ அந்த மாதிரி சவுண்டு இருந்தது. அந்த சவுண்டை தான் வந்து கிர் விஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருந்தது. Zigzag snore pounded their eardrums till their head hacked. அப்படியே காதே ரொம்ப வலிச்சுது, அப்படியே தலைவலி வர அளவுக்கு அந்த சவுண்டு வந்து அதிகமாக இருந்ததுதான். In vain did they try to wake the snoring bird. ஆனால் என்ன பண்ண முடியல, அதை அந்த ஸ்னோர்லேருந்து அதை எழுப்ப முடியலன்னா பரவாயில்ல, பட் அந்த குரட்டையை கூட என்ன பண்ண முடியல, நிறுத்த முடியல. உடனே மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் சொல்கிறாங்க, 21 லாங்குவேஜஸ் இஸ் சப்போஸ் டு நோ. இதுக்கு தான் 21 லாங்குவேஜ் தெரிஞ்சதா, இதனால் என்ன யூஸ், ஸ்னாட்டட் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். ஹேட் திஸ் பேர்ட் சூஸ் டு கம்யூனிகேட் ஒன்லி இன் நுரீஷ், நுரீஸ், நுரைன், நுரலி, நுரிலு. அதுக்கு 21 லாங்குவேஜஸ் தெரியல. எல்லா லாங்குவேஜிலும் அந்த குரட்டையை தான் அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லி காட்டுறாங்க. இதுதான் தெரியும் போல், இதுக்கு வேறு எதுவுமே தெரியாது போல் அப்படின்னு சொல்கிறாங்க. I thought it was scientific fact that birds couldn't snore, said Maya. மாயா சொல்கிறா, சயின்டிஃபிக்காக பேர்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி குரட்டெல்லாம் விடாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Trying to scoot water from a small water pistol at Zigzag to wake up him and wetting most of the curtains, the walls and sofa instead. அப்போ உடனே என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக இப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வாட்டர் பிஸ்டல், சின்ன பசங்கள்லாம் அந்த பிஸ்டல் மாதிரி கன் மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, அதுக்குள்ளே தண்ணி ஊற்றி அடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி வச்சு ஜிக்ஸாக் மேலே அடிக்கிறாங்க, ஜிக்ஸாக்கை எழுப்புறதுக்காக. ஆனால் வெட்டஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த கர்டன்ஸ், அது கர்டன் மேலே தானே உட்காந்துருந்தது, அந்த கர்டன்லாம் நனைஞ்சிச்சு, வாலெல்லாம் நனைஞ்சிச்சு, சோஃபாலாம் நனைஞ்சிச்சு. ஆனால் என்ன பண்ணல, ஜிக்ஸாக் மட்டும் எழுந்துக்கவே இல்லை. African witch doctor birds don't obey the scientific rules. Arvind was unawed that his best imitations for a ragging lion, a hungry hyena, and the ferocious dog had failed to draw Zigzag out of his deep slumber. என்ன அரவிந்த் சொல்கிறேன்னா, ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர் வச்சுருக்க பேர்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த சயின்டிஃபிக் ரூல்ஸ்லாம் ஒபே பண்ணாதோ இப்படி கத்துறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை அப்படியே இமிட்டேட் பண்ணுறாள். இப்போ ஒரு கிண்டல் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இவனும் ஒரு சவுண்ட் எழுப்புறான். என்ன மாதிரினா, ராகிங் லயன் மாதிரி சவுண்ட் பண்ணுறான். ஹங்க்ரி ஹைனா கத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சவுண்ட் பண்ணுறான். அப்புறம் ஃபெரோஷியஸ் டாக், ஒரு டாக் கோவமாக குலைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் சவுண்ட் பண்ணி பார்க்குறான். பட் என்ன பண்ண முடியல, ஜிக்ஸாக் வந்து எழுப்பவே முடியல. நவ் ஹீ ட்ரைட் is loudest most frightening coyote calls. coyoteனா என்ன மீனிங்னா, ஒரு வைல்டு ஊல்ஃப் வந்து சொல்லலாம். ஊல்ஃப் வந்து காட்டில் இருக்க ஒரு ஊல்ஃபை வந்து நார்த் அமெரிக்காவில் வந்து கொயாட்டுன்னு சொல்லுவாங்க. அது வைல்டு டாகுன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி கத்தி பார்க்குறான், ஆனாலும் ஒரு யூஸும் கிடையாது. பட் ஜிக்ஸாக் ஸ்லிப்ட் ஆன் அன்டிஸ்டர்ப்ட் அண்ட் ஸ்னோட் ஆன். அதுலேருந்து அது என்ன பண்ணவில்லை, வெளியே வரலை. In total disappear at their failure to
லைக் ஜிக்ஸாக். ஆனால் என்ன பண்ண முடியல, டோட்டலாக அவங்க ஃபுல்லாக டிஸப்பியர் ஆகிடுச்சு, ஜிக்ஸாக்கை எழுப்பவே முடியல. ஆர் அட் லாஸ்ட் ஸ்டாப் him snoring. They shut themselves in the bedrooms that was farthest away from the Mrs. Krishnan studio where Zigzag was creating that terrible din. இது வந்து கிருஷ்ணன் மிஸ்ஸஸ் கிருஷ்ணனோட ஸ்டூடியோ இருக்குல்ல, பெயிண்டிங் ஸ்டுடியோ, அங்கே தான் இந்த ஜிக்ஸாக் வந்து இருக்குது. இவங்க அதுலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்க ஒரு பெட்ரூமில் போய் எல்லோரும் உள்ளே போயிட்டாங்க, அந்த பெட்ரூம்குள்ளே போயிட்டாங்க. டின்னுன்னா இந்த இடத்துல சவுண்ட் தான் மீனிங்கு. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வாஸ் ஜஸ்ட் அன்ட்ராவலிங் எ ரோல் ஆஃப் காட்டன் ஹூல் டு ஸ்டஃப் இன் ஹஸ். அப்படியே அந்த ஊல் மாதிரி இருக்க ஒரு பெட்ஷீட் மாதிரி இருக்குல்ல, அதை அப்படியே ரோல் பண்ணி அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க காதுக்கிட்ட வச்சுட்டு அப்படியே மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்டாங்களா, அந்தளவுக்கு சவுண்ட் இருக்குது. வென் த ஹியர் த மெய்டு, அவங்களோட மெய்டு, அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்கள தான் மெய்டுன்னு சொல்லுவாங்க. அவங்க பேர் வந்து லக்ஷ்மி ஸ்டிக்கிங் ஆஸ் இஃப் ஷி ஹேட் பீன் த எலக்ட்ரோக்யூட்டட். அப்படியே ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடித்தா எப்படி இருக்கும், எப்படி கத்துவாங்க, அந்த மாதிரி அவங்க லக்ஷ்மி கத்துற சவுண்ட் வந்து யாருக்கு கேட்குது, மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு கேட்குறது தான். Hot hammering, they rushed to the studio to find Lakshmi dancing and clapping in her hands. Exactly as she hailed, we have been blessed, we have been truly blessed, it's raining papayas and bananas in this room அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஹார்ட் சாம்பரிங்னா அப்படியே நெஞ்சு வெடிச்சிட போல, அந்த சவுண்டை கேட்டு பயந்து போய் ஓடி வராங்க. தே ரஷ் டு த ஸ்டுடியோ டு ஃபைண்ட் த லக்ஷ்மி டான்சிங் அண்ட் கிளாப்பிங். வந்து அதை பார்த்தா அந்த ரூம்குள்ளே அந்த லக்ஷ்மி மேய்டு இருக்காள், அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா, கிளாப் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்கா, எக்ஸைட்டாக டான்ஸ் ஆடிட்டுருக்கா. ஹெயில்டுன்னா அப்படியே கத்துறா, என்ன சொல்லி கத்துறா, வி ஹாவ் பிளஸ்டு, நம்ம ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணியிருக்கோங்க, நம்மளுக்கு நம்ம பிளஸ் பண்ணியிருக்காங்க. வி ஹாவ் பின் ட்ரூலி பிளஸ்டு, கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ரொம்ப பிளஸ்டானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஏன்னா நம்மளுக்கு என்ன ஆகுதான், இட்ஸ் ரெய்னிங் பப்பாயாஸ் அண்ட் பனானாஸ் இன் திஸ் ரூம், இந்த ரூமில் வெறும் பப்பாயா மழையா பனானா மழையா பொழிஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்கிறா, மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் கிட்ட சொல்கிறா. தே ஃப்ரோஸ் இன் ஆர்டர். எப்படி ஆகிட்டாங்க மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு, அப்படி பயங்கர கோவம் வருது. லக்ஷ்மி had apparently switched on the fan on which Zigzag had left some fruits and nuts. அந்த ஜிக்ஸாக் வந்து அந்த ஃபேன் மேலே ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு வச்சுட்டு போயிருந்ததில்ல, அப்போ வந்து ஃபேன் ஆஃப் ஆகிருந்துச்சு. அது சொன்னாங்கல்ல, இந்த லக்ஷ்மி வந்து ஃபேன் போட்டோன்னே என்ன பண்ணியிருக்கு, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இப்படி மேலே வந்திருக்கு. இதை உடனே லக்ஷ்மி அப்படின்னு நினச்சிட்டு நம்மலாம் பிளஸ்டுன்னு சொல்கிறத பார்த்தோன்னா பயங்கர கோவம் மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு. Half-picked fruit steamed off the fan, dumping even Lakshmi enthusiasm, and a guava landed on their cheek with a soft squash. அப்படியே அந்த கோவாவை திருப்பி வச்சதில்ல, அந்த கோவாலேருந்து அப்படியே பழுத்த பழம் அப்படியே பழுந்து அதை மேலேருந்து விழுதான், வந்து எங்கே விழுந்தது, லக்ஷ்மியோட சீக் மேலே வந்து அப்படியே சாஃப்ட் ஸ்குவாஷ். அப்படின்னா அப்படியே சாஃப்டாக வந்து குவாஷ்னா அந்த விழுற சவுண்டை சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து விழுது. அண்ட் வால்நட் ஹிட் ஹர் ஃபோர்ஹெட் வித் எ லவுட் ஸ்மாக்னா சவுண்டை விழுது, அதுவும் விழுறது தான். ஃபோர்ஹெட் மேலே ஒரு கொட்டை வந்து விழுதா ஃபாஸ்ட்டாக எப்படி விழும், அந்த மாதிரி அந்த வால்நட் வந்து லக்ஷ்மியோட ஃபோர்ஹெட் மேலே வந்து விழுதான். ஒன் ஸ்லைஸ் ஆஃப் ஓவர் ரைப் பப்பாயா, ஒரு நல்ல பழுத்த ஒரு பப்பாயா வந்து கேம் விசிங் ஆஃப் த ஃபேன்லேருந்து அப்படியே எங்கே விழுறதுன்னு தெரியாமல் அப்படியே நான் இது ஃபேன்லேருந்து அப்படியே சுற்றி வந்துகிட்டே இருக்குது. அண்ட் தே வாட்ச் இட் ஹெல்ப்லெஸ்லி, அதை நம்ம எதுவுமே பண்ண முடியல, தடுக்க முடியல. இட் ஓ ஹாரர் ஸ்ப்ளட்டட் ஆல் ஓவர் த மிஸ்ஸஸ் கிருஷ்ணன்ஸ் அன்ஃபினிஷ்ட் மாஸ்டர் பீஸ் சன்செட் அட் மேரைனா. அந்த இடத்துல அவங்க முடிக்காமல் ஒரு பிக்சர் வச்சுருந்தாங்களே, அது கூட ஹெட்டிங் கொடுத்துருந்தாங்களே சன்செட் அட் மெரைனா, அந்த பிக்சர் மேலே போய் அப்படியே விழுந்துருச்சு. ஸ்ப்ரெட்டிங் ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் கூயி ஆரஞ்சு பல்ப்பு, கூயி ஆரஞ்சுனா நல்ல பழுத்த ஒரு ஆரஞ்சு பழத்தோட பல்ப்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி அப்படியே போய் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அண்ட் ஷைனி பிளாக் சீட்ஸ் ஆல் ஓவர் இட், அது மேலே அந்த பப்பாயக்குள்ளே பிளாக் கலர் சீட் இருக்குல்ல, அதுவும் போய் அப்படியே அந்த பெயிண்டிங்ஸில் வந்து பட்டுருச்சான். அதை பார்த்தோன்னே மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு பயங்கர கோவம். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் கிராண்ட் ட்ராஜிக்கலி அண்ட் லுக்டு ரெடி டு ஷூட் த ஜிக்ஸாக். உடனே அப்படியே அவங்க அந்த நம்ம கன் எடுத்து ஷூட் பண்ணிடணும் ஜிக்ஸாக்கை, அப்படியே அந்த அளவுக்கு கோவம் வந்துச்சான். பட் ஹி வாஸ் சேவ்ட் பை த பெல், ஒரு பெல் அடிச்சுது, அதனால ஜிக்ஸாக் வந்து தப்பிச்சுது. அது என்ன பெல்லுனா டெலிஃபோன் பெல்லு. They answered one call after another call as all the neighbors rang up to demand what the awful whiz sound
was and if they could please have some peace அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பண்ணுறாங்க, ஒருத்தராக கால் பண்ணி அவங்க நெய்பர்ஸ்லாம் கேட்குறாங்க, என்ன உங்கள் வீட்டிலேருந்து ஒரே சவுண்டு வருது கிர் விசுன்னு, என்ன சவுண்ட் அது, ப்ளீஸ் எங்களை கொஞ்சம் அமைதியாக இருக்க வைக்கிறீங்களா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த சவுண்டுனாலன்னு ஒவ்வொருத்தராக சொல்லிகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக கால் பண்ணி சொன்னதுனால தான் ஜிக்ஸாக் தப்பிச்சது, இல்லாட்டி கண்டிப்பாக அவங்களுக்கு பயங்கர ஷூட் பண்ணுன்றது கோவம் வந்துச்சு. Through all this commotion, Zigzag slept on, unconcerned and snored. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துகிட்ருக்கு, ஆனால் ஜிக்ஸாக் என்ன பண்ணிகிட்ருக்கு, எதை பற்றி கவலைப்படல, நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டுருக்கு. ஃபைனலி அண்ட் exhausted மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் rang up her husband. உடனே அவங்க அப்படியே என்ன ஆகிட்டாங்க, ரொம்ப டயர்டாகிட்டாங்க, அப்படியே எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்களாம். அவங்க ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணுறாங்க. ஐ எம் கோயிங் டு crazy with the sound of zigzag snoring. ஜிக்ஸாக்கோட ஸ்னோர் சவுண்டில் நான் பைத்தியமாகவே ஆகிடுவோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ப்ளஸ் ஆல் த ஆங்க்ரி டெலிஃபோன் கால்ஸ், அது மட்டும் இல்லை, எல்லோரும் ஃபோன் பண்ணி என்ன பண்ணிகிட்ருக்காங்க, எல்லோரும் என் மேலே கோவப்பட்டுருக்காங்க. அண்ட் மை பியூட்டிஃபுல் பெயிண்டிங், அது கூட இல்லை, என்னோடய பியூட்டிஃபுல் பெயிண்டிங் என்னாச்சு தெரியுமா, அப்படியே அவங்களோட சவுண்டு எப்படி இருக்கான், ஹியர் வாய்ஸ் கிராக்கட், அவ்வளோ ஒரு கோவம் அதிகமாக இருக்கான். யூனோ மிஸ்ஸஸ் Juin the heart critic who lives upstairs. Well, she heard the zigzag snoring and had to check the telephone and ask me whether I could sing a little softly when I took my singing lessons. Please contact Somu and find out what we should do அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். இந்த ஜூகின் வாலான்றவங்க எங்கே இருக்காங்கன்னா, அவங்களோட மாடியில் இருக்காங்கல்ல, நம்ம மாடியில் அவங்களுக்கு தெரியல உங்களுக்கு, அவங்க இந்த ஜிக்ஸாக்கோட சவுண்டை பார்த்துட்டு என்ன கேட்குறாங்க, நீங்கள் பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தால் ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதானே, ஏன் அதுக்கு இப்படி கத்துறீங்க அப்படின்னு என்னை கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். அதனால் உடனே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தயவுசெய்து சோமுவை காண்டாக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், எப்படி இதோட ஸ்னோரிங்கை நிறுத்துறதுன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே சொல்கிறாங்க. Dr. Krishnan came home as fast as he could after he had left on the email message for Somu. சோமுக்கு உடனே இமெயில் அனுப்பிச்சிட்டு வேகமாக வீட்டுக்கு வராரு, asking him for the clear instruction on how to stop zigzag from snoring. அவர்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க, மெயில் அனுப்பிச்சிருக்காங்கன்னா, கிளியராக எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள் எப்படி ஜிக்ஸாக்கோட ஸ்னோரிங் சவுண்டை ஸ்டாப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. Don't worry, he assured his downfast family. உங்கள் ஃபேமிலி கிட்ட பேசுகிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் சோமுக்கு மெயில் பண்ணிவிட்டு அவர் கண்டிப்பாக நம்மளுக்கு சொல்யூஷன் சொல்லிடுவாருன்னு சொல்கிறாரு. சோமு will reply soon and will discover there some ridiculously simple way to stop zigzag from snoring. இதுலேருந்து எப்படி அதை ஸ்டாப் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக நம்மளுக்கு அவர் கைட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலிக்கு இப்படி சமாதானப்படுத்திட்டு இருக்காரு ஃபேமிலியை. பட் என்னாச்சு, 6 days passed. இப்படியே 6 நாள் போயிடுச்சு. 6 frantic days ஆஃப் செக்கிங் தேர் இமெயில் டே அண்ட் நைட்டு இமெயிலை செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு ரிப்ளை கூட இதுவரையிலும் வரவே இல்லை. 6 torturous day of having that deafeningly loud resound in their home. மோஸ்ட் நர்வ்ஸ் ராக்கிங்லி, அப்படியே நரம்பெல்லாமே நம்ம இப்படி வெடிச்சிட போல் அந்த மாதிரி ஒரே இந்த 6 நாளாக இந்த மாதிரி ஒரே சவுண்டு தான் இருந்தது. மாயா கம்ப்ளைண்ட் தட் ஷி ஹியர்ட் எ பர்மனன்ட் ட்ரம்லிங் சவுண்ட் இன் ஹர் இயர்ஸ் ஈவன் வென் ஷி வாஸ் மைல்ஸ் அவே ஃப்ரம் ஹோம். இந்த வீட்டை விட்டு நான் எத்தனை மைல் தள்ளியிருந்தால் கூட இந்த சவுண்ட் என் காதில் கேட்டுகிட்டே இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். அண்ட் த சேர் ஹியர்ஸ் ஏக்ட் ஆல் த டைம், எனக்கு அப்படி காதெல்லாம் எப்பவுமே வலிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அரவிந்த் கன்ஃபியூஸ்ட் தட் for the first time in his life he was actually looking forward to going to school, considering it was as calm as a monastery compared to their house. அரவிந்த் சொல்கிறான், நான் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்கூலுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு போகிறேன் இங்கே இருக்கிறத விட. ஏன்னா அங்கே எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டோட கம்பேர் பண்ணும்போது மோனஸ்டரி அப்படின்னா அந்த மடங்கள்லாம் சாமியாங்களாம் தவிப்பாங்க, அந்த மடங்கள் எப்படி அமைதியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸ்கூல்னாலே ஜென்ரலாக சவுண்ட் இருக்கும் இல்லையா, ஆனால் இந்த வீட்டோட கம்பேர் பண்ணும்போது அங்கே அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் had lost interest in painting. அவங்களுக்கு பெயிண்டிங் மேலே இருக்க இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. Zigzag would sometimes wake up briefly when he wanted to eat some fruit. Zigzag எழுந்துக்குது, எப்போ எழுந்துக்குதுன்னா அதுக்கு ஏதாவது ஃப்ரூட் சாப்பிடணும்னு சொன்னால் அந்த டைமில் எழுந்துக்கிட்டு சாப்பிடுது. And sometimes he would sit on the veranda looking sulky and bored as he start at the sunset at Marina Beach. Sometimes அது என்ன பண்ணுது, அப்படியே உட்காந்துட்டு அப்படியே போராக ஃபீல் பண்ணிட்டு அந்த மரைனா பீச்சை பார்த்துட்டே உட்காந்து இருக்கு.
The real view, not painting laying forlorn in one corner, rained by strikes of horning papayas. ஆக்சுவலாக அது வந்து அது பெயிண்டிங் மாதிரியே நினைக்கல, ஒரு ரியல் வியூன்னு நினச்சிட்டு இருக்கு. அது அந்த பெயிண்டிங் மேலே வந்து அந்த பப்பாயா வந்து விழுந்ததில்ல, அது அப்படியே ஸ்ட்ரைக்ஸ் அப்படியே கோடு கோடாக தெரியுது, அது அப்படியே பார்த்துட்டே இருக்கும். Zigzag never spoke to anyone. வேறு யார்கிட்டையுமே அது எதுவுமே பேசலை. தோ எவ்ரி ஒன் ட்ரை டு செவரல் டைம்ஸ். எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் அது எதுவுமே பேசல. அண்ட் இன் செவரல் லாங்குவேஜஸ், எல்லா லாங்குவேஜ்லையும் பேசியிருக்காங்க. டு ஸ்பீக் டு ஹிம் கைண்ட்லாகவும் பேசி பார்த்துருக்காங்க. ஹி ஒன்லி ஸ்லிப்ட் அண்ட் ஸ்னாட். அது என்ன பண்ணுது, அப்படியே தூங்கிட்டே கொரட்டை விடுது, சாப்பிடுது, தூங்குது, கொரட்டை விடுது. இதை தவிர வேறு என்னுமே பண்ணலை அது. அந்த 7th day டாக்டர் சோமுஸ் இமெயில் அரைவ்ட். 7th day அப்பாடா இப்போ தான் டாக்டர் சோமுவோட இமெயில் வந்திருக்கு. இட் வாஸ் அஸ் டாக்டர் கிருஷ்ணன் ப்ரொடெக்டட், ரெடிக்யூஸ்லி சிம்பிள். அவர் ரீட் பண்ணும்போது என்ன நினைக்கிறாரு, இப்போ ஏதோ ஒரு சிம்பிள் சொல்யூஷன் நம்மளுக்கு சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரீட் பண்ணுறாரு. ஆனால் உடனே மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுக்கு ரொம்ப கோவம். தட் டஸ் எயிட் செட் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் ஃபைண்ட் விசு. ஐ வில் நாட் கீப் ஜிக்ஸாக் ஹியர் அனதர் மினிட். ஒரு நிமிஷம் கூட ஜிக்ஸாக்கை நான் இங்கே வச்சிருக்கவே மாட்டேன், நீங்கள் முதல்ல அவரை கண்டுபிடிச்சி ஜிக்ஸாக்கை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மிஸ்டர் கிருஷ்ணன் சொல்கிறார், காம் டவுன் டியர், ஐ ஆம் லீவிங் மை ஹோம் மை கிளினிக் நாவ், காண்ட் இட் வெயிட் டில். என்னால் அது வரலாம் இங்கே வெயிட் பண்ண முடியாது, நான் என்னோட கிளினிக்கு போகணும் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறாரு. நோ இட்ஸ் நாவ். மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வாஸ் அடமெண்ட். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அடம் பிடிச்சி சொல்கிறாங்க, முடியவே முடியாது, இங்கே இருக்கவே கூடாது இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹவ் இன்வைட்டட் சம் ஃப்ரெண்ட்ஸ் and are experts to come home and choose my paintings for the exhibition. அந்த எக்ஸிபிஷனுக்கு என்னோட பெயிண்டிங்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸும் நிறைய எக்ஸ்பர்ட்லாம் வராங்க. This feathered snoring monster will drive us all mad. இந்த ஃபெதர் வச்சுட்டு அப்படியே கொரட்டை விட்டுட்டு மான்ஸ்டர் பிசாசு மாதிரி இருக்குது பாருங்கள், இது வந்து எல்லாருமே பைத்தியமாக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மிஸ்டர் கிருஷ்ணனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஓகே கூப்பிட்றாரு. கொமான் தென் ஜிக்ஸாக் கால் த டாக்டர் கிருஷ்ணன். நர்வஸ்லி அவசரமாக கூப்பிட்றாரு. வா நீ வா என்னோட வா. வண்டரிங் ஹவ் ஹி வுட் லொக்கேட் சோமு குக் விசு. சோமுவோட குக் விசுவை போய் நான் எங்கே தேடணும் அப்படின்னு நினச்சிட்டு கூப்பிட்றாரு. உடனே சொல்கிறாரு, why don't you wait in the car zigzag. நீ போய் காரில் வெயிட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்ஸாக் வந்து சஜஸ்ட் பண்ணுறாரு. when they reached his clinic, his heart shrinking at the thought of zigzag, ear-shatteringly loud snore adding the din of the sobs of shrieks produced by the tiny patients waiting for him. இவருக்காக நிறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் குட்டி குட்டி பசங்களை இவர் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டில் அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஆல்ரெடி இவரோட கிளினிக் ரொம்ப சவுண்டாக தான் இருக்குது, இதில் வேறு ஜிக்ஸாக் வந்து என்ன மாதிரி ஸ்னோர், அதோட கொரட்டை சவுண்டெல்லாம் எப்படி கேட்க போதோ அப்படி சொல்லிட்டு திங்க் பண்ணுறாரு அவர். But Ziggy Zaga, king of Tonga, was accustomed to being kept waiting and was already making his way to this clinic where he preached himself on the nurse reception table. இது வந்து ஆல்ரெடி ட்ரைனிங் பண்ணியிருக்க மாதிரி என்ன பண்ணிச்சு, காரை விட்டு இறங்கி கடகடன்னு போயிட்டு அந்த நர்ஸ் வந்து ஒரு ரிசப்ஷன் டேபிள் இருக்குல்ல, அந்த டேபிள் மேலே போய் உக்காந்துருச்சான். Don't you dare sleep, Dr. Krishnan warned Zigzag furiously as he went towards his room. உடனே அவர் என்ன சொல்லிட்டு போகிறாரு, நீ தூங்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரை வார்ன் பண்ணிட்டு போகிறாரு, ஜிக்ஸாக்கை வார்ன் பண்ணிட்டு அவர் ரூம்குள்ளே போகிறாரு. He had hardly walked through the swinging off door that separated his clinic from the waiting room when he heard the strange voice say. அப்படி சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் ஆஃபாக க்ளோஸ் ஆகிற மாதிரி டோர் இருக்கும் இல்லையா, அந்த டோரை திறந்துட்டு உள்ளே போகிறாரு. அப்போ அவருக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் வாய்ஸ் கேட்குது. ஸ்ட்ரேஞ்ச் வாய்ஸ்னால் இதெல்லாம் கேட்காத ஒரு வாய்ஸ். யூ ஆர் தேர் இன் த ப்ளூ டிஷர்ட், டோன்ட் ஜம்ப் ஆன் த சோஃபா. இந்த ப்ளூ டிஷர்ட் போட்டிருக்கவங்க சோஃபாவில் ஜம்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது. அண்ட் யூ இன் த ரெட் ட்ரெஸ், டோன்ட் ஸ்விங் ஆன் த கர்ட்டனை பிடிச்சிட்டு அந்த ரெட் ட்ரெஸ் போட்டிருக்கவங்க தொங்காதீங்க அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்குது. இட் வாஸ் ஜிக்ஸாக் வாய்ஸ். இது யாரோட வாய்ஸா, ஜிக்ஸாக்கோட வாய்ஸ். கிளியர் அண்ட் கமாண்டிங், அப்படியே கிளியராக அழகாக. அப்போ கமாண்டிங்னா அப்படியே சொல்கிறத கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கமாண்டிங் வாய்ஸாக இருக்குது. தெர் வாஸ் பின் ட்ராப் சைலன்ஸ் இன் த ரூம் ஆஸ் எவ்ரி ஒன் வெயிட்டட். ஏற்கனவே அவருடைய கிளினிக் எப்படி இருக்கும், எப்போ பார்த்தாலும் கத்திகிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இல்லை. பின் ட்ராப் சைலண்ட் என்னது, ஒரு பின் ட்ராப் பண்ணால் கூட கேட்குமா, அந்த அளவுக்கு சைலண்ட்டாக இருக்குது. ஓப்பன் மவுத் ஃபார் ஜிக்ஸாக் நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அப்படியே எல்லாரும் வாயை திறந்துட்டு கேட்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வாயை திறந்துட்டு ஜிக்ஸாக் அடுத்து என்ன சென்டென்ஸ் சொல்லும் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்களாம்.
டாக்டர் கிருஷ்ணன் வாஸ் அமேஸ்டு. ஒரே அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. கான் வாஸ் ஜிக்ஸாக் போர்டு அண்ட் கிரம்பி எக்ஸ்பிரஷன். அது வீட்டில் இருக்கும்போது அப்படியே ரொம்ப போராக ஒரு மாதிரி முகத்தை வச்சுட்டு இருந்ததில்ல, அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. இன்ஸ்டட் த பேர்ட் லுக்ட் ஹாப்பி அண்ட் அலர்ட் ஆஸ் இட் வெண்ட் அபவுட் த ஜாப் இட் ஹேட் பீன் ட்ரைன்ட் ஃபார். தன்னை எதுக்காக ட்ரெயின் பண்ணியிருக்காங்களோ அந்த ஜாப்க்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது ஃபேஸில் தெரிஞ்சது. அதோட ரொம்ப ஹாப்பியாக அலர்ட்டாக இருந்தது. First with the African witch doctor and then Dr. Somu, Dr. Krishnan's clinic. அது முன்னாடி யார்கிட்ட இருந்தது? ஆஃப்ரிக்கன் விச் டாக்டர் கிட்ட இருந்தது. ஸோ அவர் தான் இப்போ வந்து இந்த மாதிரி ட்ரைன் அப் பண்ணியிருக்காரு இந்த பேர்டை. அதுக்கப்புறம் டாக்டர் சோமி கிட்ட இருந்தது. இப்போ வந்து டாக்டர் கிருஷ்ணனோட கிளினிக்கில் இருக்குது. யூஸ்வலி a noisy sea of tears and tantrums was transformed into a calm, orderly place, a zigzag efficiently certain the frightened patients called the naughty ones and made the crying ones smile. அப்படியே ரொம்ப கத்திட்டு எப்படி இருந்ததில்ல சவுண்டு அவரோட கிளினிக்கு. ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சா, ரொம்ப பேஷண்ட்ஸ் எல்லாம் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க. நாட்டி ஒன்ஸ் யாரெல்லாம் குறும்பு பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களாம் அமைதியாக இருக்காங்க. மேட் த க்ரையிங் ஒன் ஸ்மைல். அழுதுட்டு இந்த குழந்தைங்களும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப சிரிச்சுட்டு இருக்கு. அண்ட் இஃப் இஸ் யாம் digging song and recitation of French poetry reduce the children to helpless laughter instead of tears. அது நிறைய இப்போ ஃப்ரெஞ்ச் போயமெல்லாம் வந்து அவங்களுக்கு பாடி காட்டிகிட்ருக்கு. ஸோ அழுகையாக இருந்த குழந்தைகளெல்லாம் எப்படி இருக்கான் இப்போ, லாஃபர் இன்ஸ்டெட் ஆஃப் டியர்ஸ். அழுகைக்கு பதில் சிரிப்பு சத்தம் தான் கேட்குது. ஹி டிடன்ட் லுக் ஆஸ் தோ ஹீ மைண்டட். அது எதை பற்றியும் கவலைப்படலை. அண்ட் பெஸ்ட் ஆஃப் ஆல், அதால் முடிஞ்ச எல்லா பெஸ்ட்டையும் பண்ணிகிட்ருக்கு. ஜிக்ஸாக் நெவர் ஸ்லிப்ட். அது என்ன பண்ணவே இல்லையா, தூங்கவே இல்லை. ஆர் ஸ்னோர், தூங்கினா தானே அது கொரட்டை விடும், கொரட்டையும் இல்லை. ஈவன் ஃபார் ஏ செகண்ட், ஒரு செகண்ட் கூட அது செய்யவே இல்லை. Never had a morning passed so quietly and peacefully for Dr. Krishnan. இதுவரையில் அவருக்கு இந்த மாதிரி மார்னிங் சீசனில் நம்ம என்ன இருக்குது, இவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவருக்கு வந்து கிளினிக் போனதே இல்லை. when the last patients are left, லாஸ்ட் பேஷண்ட் போனதுக்கப்புறம் he calls zigzag to his room. ரூமுக்கு ஜிக்ஸாக கூப்பிட்றாரு. ஜிக்ஸாக் flew in and sat on the table. அப்படியே பறந்து போய் அவரோட டேபிள் மேலே உட்காருது. ஸ்க்ராச்சிங் த பேர்ட் அண்டர் இட்ஸ் பீக். அதோட பீக் இருக்குல்ல, அதோட வாய் இருக்குல்ல, அதை அப்படியே பொறுமையாக தடவி கொடுத்துக்கிட்டே டாக்டர் கிருஷ்ணன் சைண்ட் அண்ட் சைட் என்ன சொல்கிறாரு, சோமு வாஸ் ரைட். அவர் கரெக்டானவர் தான். ஆஃப்டர் ஆல் யூ ஆர் அன் அப்சல்யூட் ட்ரெஷர். கண்டிப்பாக நீ ரொம்ப ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். ஐ நெவர் ரியலைஸ்டு வாட் ஐ மீன்ட் வென் யூ கால்ட் யூ அ கிரேட் ஹெல்ப். நீ எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் எனக்கு. Why didn't you tell me you had to prefer to be at my clinic instead of snoring like that to show you were bored? நீ எதுக்கு அப்படி போராக உட்காந்துருந்த? நீ முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல என்னோடய கிளினிக்கை என்னை கொண்டு வர சொல்லி. வாட் டு வி டூ நவ்? இப்போ நான் என்ன பண்ணுறது? நோ ஒன் வாண்ட்ஸ் டு பேக் அட் ஹோம். நான் உன்னை யாருமே வீட்டுக்கு திருப்பி கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தே வாண்ட் மீ டு லீவ் யூ வித் விஷு கூட தான் உன்னை விட்டுட்டு வரணுன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் தென் த டெலிஃபோன் ரேங். அவர் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஃபோன் வந்து ரிங் ஆகுதான். இட் வாஸ் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். சவுண்டட் வெரி ப்ளீஸ்ட் வித் ஹர் செல்ஃப். அப்படியே ரொம்ப அமைதியான முறையில் பேசுகிறாங்களாம். யூனோ மிஸ்ஸஸ் ஜூயின் வாலா த ஆர்ட் கிரிட்டிக். என்னோட ஆர்ட்டெல்லாம் பார்த்து கிரிட்டிசிசம் பண்ணுவாங்கல்ல, ஜூயின் வாலா உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷீ செக் அவுட். ஷீ டசன்ட் வாண்ட் மீ டு எக்ஸிபிட் சன்செட் அட் மெரைனா. அவங்க என்னோட அந்த சன்செட் ஆஃப் மெரைனா இருக்குல்ல, அந்த பிக்சர் வந்து எக்ஸிபிஷனில் வைக்க வேண்டாம்னு சொன்னாங்க. ஷீஸ் பாட் இட் ஃபார் ஹர் செல்ஃப் ஃபார் 5,000. அவங்களே வந்து அதை 5,000 rupees கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. isn't that the painting the papaya fell on அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் கிருஷ்ணன் கேட்குறாரு. அந்த பப்பாயா விழுந்தது அந்த பெயிண்டிங் பற்றி சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. எஸ் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வாஸ் லாஃபிங் ஹார்ட்லி நவ். அப்படியே மனதார சிரிக்கிறாங்களா. எஸ் ஆமாம் அதை பற்றி தான் சொல்கிறேன். ஐ ஹேட் லெஃப்ட் இட் இன் ஒன் கார்னர் அண்ட் ஷி சூஸ் டு பை இட். நான் அதை ஒரு கார்னரில் தான் வச்சுட்டு இருந்தேன், ஆனால் அவங்க வந்து அதை வாங்குறதுக்கு அவங்க தான் எடுத்துட்டாங்க. சேயிங் ஷி லவ்ட் மை நியூ டெக்னிக் ஆஃப் பெயிண்டிங். அவங்க அதில் வேறு என்ன சொன்னாங்க தெரியுமா, என்னோடய நியூ டெக்னிக் இந்த பெயிண்டிங்கில் நான் யூஸ் பண்ணுறல அது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கான். ஷீ சிம்ப்ளி அடோர் தோஸ்
ஸ்ட்ரிக்கி ஆரஞ்சு பீட்ஸ் ஷீ லாஃப்ட் இன்டு த ஃப்ரெஷ் கேல்ஸ் ஆஃப் லாஃப்டர். அப்படியே ரொம்ப சிரிச்சுட்டு அந்த ஆரஞ்சு பீட்ஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னாங்க. By the way, she said, when she sobered down, I don't think we were fair to zigzag. நம்ம zigzag கிட்ட வந்து சரியாக நடந்துக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. Shall we keep him with us at home? நம்ம வீட்டில் அதை வச்சுக்கலாமா? Just on trial for another week. இன்னும் ஒரு 1 week ட்ரை பண்ணி பார்க்கலாங்களா அப்படின்னு டாக்டர் கிருஷ்ணன் கிட்டே கேட்குறா. உடனே கிருஷ்ணனுக்கு ரொம்ப ஹாப்பி. அவரே எப்படி தான் வீட்டுக்கு கொண்டு போகிறது ஜிக்ஸாக்னு நினச்சிட்டு இருந்தால உடனே ஷோர் அக்ரீட் எ டெலைட்டட் டாக்டர் கிருஷ்ணன் பிஃபோர் ஹீ கிளவர்லி ஆடட். உடனே அது கூட அப்படியே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாரு. அப்புறம் அது கூட சொல்கிறாராம், அண்ட் ஐ குட் ஆல்வேஸ் டேக் ஹிம் டு த கிளினிக் எவ்ரி மார்னிங். நான் என்ன பண்ணுறேன், காலையில் வரும்பொழுது கிளினிக்கு ஜிக்ஸாக கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஸோ தட் யூ கேன் பெயிண்ட் இன் பீஸ் அட் ஹோம். நீ வீட்டில் அமைதியாக பெயிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டாக்டர் கிருஷ்ணன் வந்து ஜிக்ஸாக் கிட்ட சொல்கிறாரு, மை பாய் he confined to zigzag after matters were satisfactorily settled, giving the bird a toffee from his desk. உடனே அவர் ரொம்ப சந்தோஷத்தில் மை பாய் ஜிக்ஸாக்கை கூப்பிட்டு அவர் டேபிள் மேலே ஒரு டாஃபி இருக்குது, ஒரு சாக்லேட் இருக்குது, அதை எடுத்து ஜிக்ஸாக் கிட்ட கொடுக்குறாரு. யூ ஹாவ் யுவர் ஓன் ஸ்ட்ரேஞ்ச் வே ஆஃப் ஷோயிங் யுவர் ஜீனியஸ். உன்னுடைய புத்திசாலித்தனத்தை உன்னோட வழியிலேயே நீ வெளிப்படுத்திட்ட. எ ஜிக்ஸாக் வே ஐ ஹேட் கால் இட் அண்டு உடன்ட் யூ. அவனை எப்படி கூப்பிட போகிறேன் தெரியுமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் வந்து பட்ஜிக்கி ஜாகா கிங் ஆஃப் டோங்கா அது ஏதை பற்றி கவலைப்படல. ப்ராட்டப் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு அதை ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்களே அதை பற்றி அதை எல்லாத்தையும் கேட்டுடுத்து as he was didn't bother to reply. அது திரும்ப ரிப்ளை பண்ணாலும் அதுக்கு அதை பற்றி பாதர் பண்ணவே இல்லை. he just ate the toffee, paper wrappers and all, and then lowered one crinkly eyelid in a knocking wink. அது எதை பற்றி கவலைப்படாமல் அந்த டாஃபி சாப்பிட்டுட்டு பேப்பர் ரேப்பர்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே கிரிங்க்லி ஐலைட் அப்படியே இப்படி கண் அப்படி மூடிட்டு அந்த ஐலைட் மட்டும் பார்த்துட்டு ஒரு கண்ணால் அப்படியே விங்க் பண்ணிவிட்டு பார்த்துட்டே இருக்கு. இவ்வளோதான் சில்ட்ரன் அந்த ஸ்டோரி. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற ஜிக்ஸாக் ஸ்டோரி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. அது வந்து ஆக்சுவலாக ஒரு கிளினிக்கில் இருக்கிற மாதிரி ட்ரைன் அப் பண்ணியிருக்காங்க. அது அந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகும்போது வந்து ஈஸியாக அதனால் வந்து செட்டில் ஆக முடியல. ஸோ அது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் பிளேஸாக நினச்சிட்டு இருந்ததுனால அதுக்கு அங்கே ஒரு ஒர்க்குமே இல்லை. அது ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க, பேஷண்ட்ஸ் அனுப்புறதுக்கு அதுக்கெலாம் தான் ட்ரைன் அப் பண்ணியிருக்காங்க. அது வீட்டில் ஒரு ஒர்க்கும் இல்லாததுனால அது எதுவுமே பேசாமல் இருந்தது. ஆனால் அதோட ஒர்க் பிளேஸ்க்கு வந்தோடனே அதோட ஹாப்பினஸ் வந்து திரும்ப கிடச்சிச்சு. ஓகே, தேங்க்யூ.